வணக்கம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கும் நம்முடைய அழைப்பு ஏற்று 132வது வட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செயலாளர் திரு ரமேஷ் அவர்களிடமே இணைந்திருக்கிறார். இன்று மிகவும் உதாகரமாக ஒரு எழுச்சி பெற்ற ஒரு பிரச்சனையாக எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி விரிவாக பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து அந்த சட்ட வரையறையை கொளுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையும் நம்மளையே அதை பற்றி விரைவாக பேசுவதற்காக திரு ரமேஷ் அவர்களை நாம் சந்திப்போம். வணக்கம் ரமேஷ். இப்ப இன்னைக்கு இந்த சிஎம்லாம் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிஞ்சு இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வரையறையை பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தை சார்பா உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறை சட்டத்தை நாங்கள் ஒரு கருப்பு சட்டமாக தான் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவசர சட்டம் கொண்டு வர்றது எந்த ஒரு மாநில அரசையும் அழைச்சி கன்சல்ட் பண்ணாமல் ஒரு அவசர சட்டமாக இதை கொண்டு வரதுக்கான அவசியம் என்னன்னு புரியல. இதை நாங்கள் ஒரு கருப்பு சட்டமாகவே பார்க்குறோம். இந்த ஒரு தேர்தல் காலகட்டத்தில் இப்படி ஒரு எல்லாம் பரவலாக இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநிலங்கள் தேர்தல் பரப்புரை தீவிரமாக போயிட்டு கேரளா போன்ற மாநிலத்திலாம் இப்போதான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பு இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்வது அவசியம் தானா? இதனால வருங்காலத்துல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? கண்டிப்பா இந்த தொகுதி மறுவரையில பாதிப்புகள் வரும். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 39 மக்களவை உறுப்பினர் இருக்காங்க. இந்த தொகுதி வரையறையின் மூலியமா இப்ப இன்னைக்கு அமித்ஷா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. 50% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, இதனால தென் மாநிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு. இதுவே நாங்க ஒரு வாய்மொழி உத்தரவாதத்தை நம்புற மாதிரி இல்லை. அவங்க 50% கொடுத்தா கூட இன்னைக்கு 39 + ஒரு 20 அப்படின்னும் போது ஒரு 59% வரும். இதே அந்த 50% மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே 80 மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 மாநிலங்கள் உறுப்பினர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த 50% போகும்போது 80 + 40 120 அதுவே ஒரு 6 மாதம் கழித்து பொருளாதார விகிதமாவோ இல்ல ஒரு மாநில வளர்ச்சி விகிதமாரோ அந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில பார்க்க போனாங்கன்னா 140 142 மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப வட மாவட்டங்கள்ல இருக்கிற உறுப்பினர்களை வச்சு இவங்க அவங்க கொண்டு வர பிஜேபி கொண்டு வர அந்த மற்ற சட்டங்களை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப தமிழ்நாட்டினுடைய எம்பிகளுடைய ஒப்புதல் இல்லாம அவங்க கொண்டு வர சட்டத்தை பாஸ் பண்ண முடியும். இப்ப கொடுக்கும்போது 50% சொல்லிட்டு ஒரு 20 MP எக்ஸ்ட்ரா ஒரு உருவாக நிலையை ஏற்படுத்தும். ஆனா அதே மறுசீரமைப்பு மறுபடியும் பண்ணும்போது ஒரு 47 48 அப்படித்தான் நமக்கு. அப்ப தமிழ்நாட்டுடைய எம்பிகளுடைய அளவு கம்மியாயிடும். அப்ப நம்ம பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்துல நம்ம தமிழ்நாட்டு எம்பிகள் குரல் பெருசா ஒன்றும் எதிரொலிக்காது. அதனால அவங்க எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அவங்க ஈஸியா அந்த பில் பாஸ் பண்றதுக்கான வழிவகுக்கும். அதனால இது அவசரமா கொண்டு வராங்க. அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல அவங்க கொண்டு வர்றதுதான் நமக்கு ஒரு ஐயப்பாடை ஏற்படுத்துது. இந்த பிரச்சார நேரத்துல 39 எம்பிகளும் இன்னைக்கு பிரச்சாரத்துல இருக்காங்க. இன்னைக்கு அந்த 39 எம்பிகளும் நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து இதுக்கான எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த எம்பிக்கள் இல்லாத நேரத்துல இந்த தேர்தலில் பின்விளைவுகளை அவங்க சரி செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு. இப்ப இதற்கு முன்னுள்ள காலகட்டங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில ஒவ்வொரு வாக்கு எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அது எந்த அளவுல நமக்கு சரியா இருக்கும்? இந்த மறு தொகுதி சீரமைப்பினுடைய
ஒரு மசோதா இந்த விஷயத்தில் எப்படி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில நம்ம 19 சொல்றாங்க. அவங்க எந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில பண்றாங்க? மக்கள் தொகை விகிதாச்சாரமா இல்ல மாநில வளர்ச்சியுடைய விகிதாச்சாரமா? அதை பத்தி அவங்க எதுவுமே வெளிப்படையா சொல்லல. அதாவது வந்துட்டு சாதிய ரீதியா சொல்லலாம். தலித்துகள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தலித்துகள் வந்து எவ்வளவு விகிதாச்சாரத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து அந்த மக்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில வந்து எத்தனை வந்து சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படை வந்து ரொம்ப இலகுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. ஆனால் அது செயல்முறை வரவே இல்லை. அது என்ன காரணமா இருக்கலாம்? அரசியல் உயர்சாதியினர் வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது இன்னும் வரப்பெறவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. அப்படி விகிதாச்சாரத்தின் சாதிய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும், அது ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா அவங்க முதல்ல வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஒன்றிய அரசு இன்னி வரைக்கும் சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து காரணம் ஓபிசி மக்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான். இன்னைக்கு ஓபிசி மக்கள் இருக்கிற 33% இடஒதுக்கீடு பெண்கள்ல எத்தனை பெண்கள் ஓபிசி பெண்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க நீங்க நம்புறீங்க? வாய்ப்பு கம்மி. அவங்க சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்தாதான் எந்தெந்த சாதியினர் எத்தனை சதவீதம் இருக்காங்க, விகிதாச்சாரம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். இன்னைக்கு மக்களவையிலையும் ஓபிசி பெண்களுடைய விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி தான், அதை கொடுக்கணும். அப்போ முதல்ல அவங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இப்படி எல்லாத்தையும் எடுத்து அதன் அடிப்படையில் விகிதாச்சாரம் பிரித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும். 33% இடஒதுக்கீடு இன்னைக்கு நாங்கள் வந்து மனதார வரவேற்கிறோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம் வந்து 50% இடஒதுக்கீடு வேணும் மகளிருக்கு அப்படின்றத நாங்கள் பல காலமாக போராடிட்டு வரோம். இப்போ அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால இதை பற்றி எந்த பேச்சுமே எடுக்கவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. அது எப்படி விடுதலை சிறுத்தை கட்சிகள் பார்க்குது? இது அவருடைய சுயநலத்துக்காக மௌனம் காக்கிறவர்கள் தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த தொகுதி மறைவரையை பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு. அதை அப்படி பார்க்கக்கூடாது. 20 எம்பிக்கள் அதிகமாக ஆகிறாங்களே, இது உங்களால் ஏற்றுக்க முடியலையா? இதை நீங்கள் கொண்டாடணும். இதை விட்டு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, இது வந்து உங்கள் அரசியல் லாபத்துக்காக நீங்கள் எதிர்ப்பு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தவறான கருத்து வைக்கிறாரு. இங்கே 20 அதிகமாகும் போது தென் மாநிலங்களில் 40, 60 அதிகமாகிறத பற்றி அவர் சிந்திக்கலை. இங்கே என்னதான் 20 அதிகமானாலும் நம்ம பர்சன்டேஜ் கம்மி. வட மாநிலங்களில் குஜராத், உத்தரப்பிரதேச, அசாம், ஒரிசா இந்த மாதிரி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகம், மக்களவை உறுப்பினர் அதிகம். இப்போ அவங்களுக்கு அந்த 50% போகும்போது நமக்கு இங்கே 20 போது அங்கே அவங்களுக்கு 60 ஆகுது. அப்போ அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இன்னைக்கு 543 எம்பிகள் இருந்து இன்னைக்கு 816 850 ஆகுறான்றாங்க. இப்போ 850ல் இப்போ நம்ம 50 அப்படின்னா கூட ஒரு 59னா கூட பர்சன்டேஜ் அதிகபட்சம் கம்மி தான், ஒரு 7.8 அந்த மாதிரி தான் கூட வரும். அது கூட முழுசா வருமானு சந்தேகம் தான். அப்படின்னும் போது நம்ம வந்து கடைசியில் உட்கார்ந்து குரல் கொடுக்கறதுக்கான சமம் அது. நம்மளுடைய குரல், தமிழ்நாட்டுடைய எம்பிகளுடைய குரல் அங்கே வலுவா வந்து ஒலிக்காது. இது வந்து ஜனநாயக அடக்குமுறை தான். இது ஜனநாயக சொல்லலாமா, படுகொலைன்னு சொல்லலாம். இது படுகொலைன்னு சொல்லும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படுகொலை இது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே படுகொலை செய்யக்கூடிய ஒரு பாதக செயல் தான் இந்த தொகுதி மறுவரை அவசர சட்டம். இப்போ இந்த பாஜகனுடைய இந்த ஒன்றிய அரசு வந்து சமீபத்தில் எஸ்ஐஆ தமிழகம் வந்து குடியுரிமை திருத்த சட்டம், இப்போ இந்த கருப்பு மசோதாவான இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இதெல்லாம் வந்து ஒரு மக்களை அச்சப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு திட்டமாக தான் பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அதை எப்படி பார்க்குறது? இது மக்களை அச்சப்படுத்தணும், மக்களுடைய சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற கட்டாயம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மற்ற இடதுசாரி கட்சிகளுக்கும் இந்த கடமையும் பொறுப்பும் நிறைய இருக்கு. ஏன்னா சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க, இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. சிறுபான்மையினுடைய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நாட்டில் இடம் இல்லை, சொந்த நாட்டிலேயே அகதியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுச்சு. அதை மற்ற கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும், மாநாடு நடத்தணும், விடுதலை சிறுத்தைகள் இப்படி வலுவா எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் எடுத்துட்டு வந்தாங்க. வாக்குரிமையை பறிக்கக்கூடிய செயல் அது. இன்னைக்கு பல பேருக்கு தமிழ்நாட்டில் பல பேருக்கு வாக்குரிமை இல்லை. போன தடவை தேர்தலை வாக்கு செலுத்தினவங்களும் இந்த வாக்கு செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்களும் வந்து 2ஆம் தர மக்களை தான் மாறுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அவசர சட்டம், நீங்க உங்களுக்கு மற்ற உரிமையில நீங்க போராடி ஜெயிச்சாலும் தொகுதி மறைவரின் மூலியமா உங்களை நான் வந்து 2ஆம் தர குடிமக்களை தான் மாற்றுவேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. இப்படி தமிழ்நாடு உட்பட
தென் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கும் சட்டமாக தான் அதை பார்க்குறோம். அப்படி அவங்க பறிச்சிட்டாங்கன்னா ஏன்னா ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ ஒரு குடியரசு தேர்ந்தெடுக்கிறதுக்கோ எல்லா மாநில எம்பிக்களும் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அப்படின்னும் போது மெஜாரிட்டி வட மாநிலங்களிலே இப்போ அவங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ அவங்க ஒரு சட்டம் கொண்டு வரதா இருந்தாலும் தேவையான அளவு மெஜாரிட்டி தேவையான அளவு அந்த வட மாநிலத்தில் இருக்கிற எம்பிகளை அவங்க உருவாக்குறாங்க. இப்போ தென் மாநிலங்களில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா அப்படி போன்ற மாநிலங்கள்ல இருந்து அவங்களுக்கான மெஜாரிட்டி தேவையே கிடையாது. வாக்கு அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களுக்கு தேவையான வாக்குகளை வட மாநிலத்திலேயே அவங்க அறுவடை பண்ணிடுவாங்க. அதற்கான ஒரு அவசர சட்டம் தான் இது. அதுக்கான ஒரு உருவாக்கத்தில் அவசர சட்டம் தான் இது. தமிழ்நாடு உதவியோ கேரளா உதவியோ அவங்களுக்கு தேவைப்படாது. வந்து தென் இந்தியாவை வந்து தனியா பிரிக்கணும், தனிப்பட்ட முறையில அவங்கள வச்சு பார்க்கணும், அவங்களுக்கு வந்து எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டமா இதை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பிரிக்கணுன்ற எண்ணம் வந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு காலமும் வராது. அப்படி வந்திருந்தா ஏற்கனவே நம்ம மாநில சுயாட்சிக்காக போராடுற மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு மூலியமா உங்களுக்கு வருவாய் அதிகம். அதனால தமிழ்நாடு பிரிக்கிற எண்ணம் வராது. தமிழ்நாட்டையும் வச்சு அதன் மூலமா வருவாயும் தெளிக்கணும். ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம், அந்த RSS கொள்கையும் சித்தாந்தத்தையும் ஒரு நாளும் இந்த திராவிட மண் ஏத்துக்காது. அதனால அவங்க தமிழ்நாடு பிரிக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய RSS சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டுல விதைக்கிற முயற்சி தான் அவங்க செய்யணும். இந்த மசோதா சம்பந்தமா தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நாகத்தில் வந்து ஒரு மிரட்டல் கூட விடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி இதை எதிர்க்கிறவங்க வந்து சட்டத்துக்கு உள்ள மாட்டாங்க. இது வந்து அரசியல் அதிகார மையத்தில் இருக்கிற ஒரு மனநிலையின் வெளிப்பாடு தான் இது. எமர்ஜென்சி பீரியட்ல வந்து இந்த மாதிரி பேசிதான் திமுகவினர் வந்து சிறையில் தள்ளப்பட்டாங்க அப்படின்றாரு. அதுபோல் மீண்டும் ஆகிவிடுமோ என்ற அச்சப்படுகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு மறைமுகமான மிரட்டல் தான். நீங்க வந்து எங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் உடன்பட்டு இந்த சட்டத்திட்டத்துக்கு எதிராக நிக்காம எங்களுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நீங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அனைவரும் அரசு வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய சட்டங்கள், புதிதாக வரக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் வந்து தென்னிந்தியாவிலே வந்து முதல்ல தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எப்பவுமே உருவாகுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரிதானா? இதை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க கொண்டு வர எல்லா சட்டத்தையும் எதிர்க்கணும் அப்படின்றது எங்க நோக்கம் இல்லை. அது மக்கள் நலன் உடையதா, மக்களுக்கு பாதிப்படையுமா இப்படின்ற ஒரு பகுத்தறிவோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட நாங்க பாக்குறதுனால நாங்க ஒரு சில சட்டங்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இப்ப அதுக்கு உதாரணமா சொல்ல போனா, இப்ப இந்த தொகுதி மறுவரையறையே பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் நாங்க அதை எதிர்க்கிறோம் அப்படின்னும் போது அவங்களால அதை வந்து அந்த பில் பாஸ் பண்ண முடியல. அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும், தடையா இருக்கும். அவங்க அதனாலே தான் இந்த தொகுதி மறுவரை மூலியமா தன்னுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் ஒரு சார்பு செயல்படுவது சொல்லிட்டு நமக்கு 50% தரன்ற உத்தரவாதம், வாய் வழி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இந்த தமிழகத்துடைய கேரளாவுடைய எம்பிகளுடைய எந்த ஒப்புதலும் இல்லாமலே அவங்கள சட்டத்தை இயற்றக்கூடிய அளவுக்கு அவங்கள வலுப்படுத்தும் நோக்கத்தோட தான் இந்த தொகுதி மறுவரையறை. அப்போ இந்தியாவை பொறுத்தவரையிலும் தென்னிந்தியாவில் வந்து தான் வந்து பாஜகவினுடைய அரசுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகள் உருவாகிற ஒரு சூழ்நிலை இங்கே தான் இருக்குது. ஆனால் அதை தவிர்த்துட்டு நாம தன்னிச்சா எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கூற்றுதான் இந்த மாதிரியான மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கிட்ட மண் இது. எந்த மாநிலத்தையும் நம்ம விட்டு பிரிந்தோ ஒரு ஒன்றிய அரசத்தை விட்டு விலகியோ நம்ம வந்து ஒரு அரசு செய்யறது அப்படின்றது கூட கூட்டாட்சி தத்துவத்தை தோல் தாங்கி வழி நடத்துற மாநிலம் தான் இது. இது வந்து ஒரு பகுத்தறிவு மண். அதனால அவங்க கொண்டு வர சட்டத்தை தான் நம்ம எதிர்ப்போமே தவிர ஒரு மத்திய அரசு எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு தனிச்சையான ஒரு உள்நோக்கத்தோட எந்த சட்டத்தையும் நம்ம எதிர்த்தது கிடையாது. அதுல இருக்கிற நன்மை தீமைகளை ஆராய்ஞ்சி பகுத்தறிவோடு ஆராய்ஞ்சி மக்களுக்கு தீமை செய்யக்கூடிய சட்டமாக இருந்தால் மட்டுமே நாம் அதை எதிர்க்கிறோம். இது வந்து மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டம். இப்ப நம்ம உரிமைகளை கேட்கணும்னா நம்ம ஒற்றுமையோடு ஓங்கி குரல் கொடுத்தா தான் முடியும். ஆனா இங்க வலு இருந்தாதான் அங்க கேட்க முடியும். இங்க நம்மளுடைய வலுவை, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணக்கூடிய. ஆமா, அதோட நீட்சியா தான் நான் இதை பாக்குறேன்.
வலுவை வந்து நம்மளுடைய குரல் வலையை நசுக்கிறது ஜனநாயக படுகொலை தான் இது. நம்முடைய கருத்துரிமையும் நம்மளுடைய பேச்சுரிமையும் நம்மளுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்க போனாலும் அவங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காது. இங்க பிரதிநிதித்துவம் கம்மியாயிடும். இதற்கான அமைப்பு தான் இப்போ அந்த தொகுதி மறைவரை. இப்போ தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தல் காலத்துல இப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவித்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியான ஒரு இதுதானா? உண்மையிலேயே இந்த தேர்தல் நேரத்திலையும் தன்னுடைய கட்சி இங்க வலுவா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு போராடி வர நேரத்திலையும் சனாதனத்தையும் ஒரு சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்கு. சனாதனத்தை எதிர்த்து சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில தமிழக முதல்வர் அவர் இருக்காரு. இந்த சூழ்நிலையிலையும் அந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க, இந்த தொகுதி மறைவு ஆக்டை. இன்னைக்கு அதை நகலை எரிச்சு தன்னுடைய எதிர்ப்பை மிக வலுவா காட்டியிருக்கிறாரு. இன்னைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு எக்காலமும் அமைதியா இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க. எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இந்த அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. அப்படி நீங்க கேன்சல் பண்ணலன்னா நிறைய விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிட்டு பகிரங்கமா ஒரு ஆண்மையோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இதை உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். திராவிட கட்சிக்கு, திமுகவுக்கு நாங்கள் என்றென்றும் துணை நிற்போம். நீண்ட நேரம் நம்ம வந்து இந்த சமூக அரசியலை பற்றியும் சமூகத்தை பற்றியும் மத்திய மாநில அரசுடைய பிரச்சனைகளை பற்றியும் நீண்ட விரைவா நம்ம பேசணும். மீண்டும் ஒரு நாம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விரைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி.